மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டு ஜீரோ நிலையை எட்ட உள்ளது. ஆனால் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் மருத்துவர்கள் பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டியுள்ளது என மதுரையில் டாக்டர் செந்தில் பேட்டி. மதுரையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் மருத்துவர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் பொன்விழா மாநில மாநாடு மதுரையில் ஜனவரி 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாநாட்டை துவக்கி வைக்கிறார். மேலும் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல், தியாகராஜன், மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். மாநாட்டில் 50 ஆண்டு கால சங்கத்தின் செயல்பாடுகள், சாதனைகள், போராட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அரசு மருத்துவர்கள் சங்கம் 55 ஆண்டுகளாக போராடி பல திட்டங்களை பெற்றுள்ளது. திமுக அரசு 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கான அரசு ஆணைகளை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரை செய்த ஊதியத்தை அரசு மருத்துவர்களுக்கு வழங்க வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எண்ணிக்கையை உயர்த்தி தர வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாநாட்டின் வாயிலாக முன்வைக்க உள்ளோம். அரசு மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டு ஜீரோ நிலையை எட்ட உள்ளது. ஆனால் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் மருத்துவர்கள் பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டிய நிலை உள்ளது. தற்போது 22,000 அரசு மருத்துவர்கள் உள்ளனர். 2 மடங்கு மருத்துவர்கள் 44,000 மருத்துவர்கள் தேவைப்படுகிறது. தற்போது 5,000 மருத்துவர்கள் அதிகரித்து கொடுத்தால் நோயாளிகளுக்கு விரைவாக சிகிச்சை அளிக்கலாம் என கூறினார். அவங்களும் வராங்க. இதோடு சேர்ந்து பல்வேறு இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ், அதாவது அரசாங்கத்தில் இருக்கிற திட்டத்துக்கு நம்ம அதை எப்படி மாறுதல் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா புது திட்டங்கள் என்ன கொண்டு வரலான்ற மாதிரி பல போட்டிகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த போட்டிகளில் தேர்ந்தெடுக்கக்கூடிய திட்டங்களுக்கும் நாங்கள் அவார்டு கொடுக்கறதா இருக்கிறோம். மாண்பு முதல்வர் அவர்களையும் சந்தித்து அவங்கள அழைப்பு விடுத்திருந்தோம். இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் நம்ம துறை அமைச்சரை அனுப்புகிறேன் அப்படின்னு வாழ்த்து செய்தி கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இதில் அரசாங்கத்தோடைய பேச்சுவார்த்தை, சில நேரம் போராடி பல்வேறு ஜிஓக்கள், அதாவது தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம், நான் இப்போ கிட்டத்தட்ட 19 வருஷமாக இதில் தலைவராக இருக்கேன். இந்த 19 வருஷம் இல்லாமல் கிட்டத்தட்ட 55 வருஷத்தில் பல ஜிஓஸ் வாங்கியிருக்கிறோம்.